அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுவும் துக்கமான செய்தி அமெரிக்காக்கே. ஏன்னா அமெரிக்காவோட நேஷனல் கார்டு தாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்திருக்கிறாங்க. அந்த துப்பாக்கி சூடுனால காயங்கள் ஏற்பட்டிருந்தது இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. பலன் இல்ல. ஸோ ஒரு நபர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இப்போதைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஷூட்டர் ஒரு ஆப்கானை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம போன பதிவிலே பார்த்திருப்போம். என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் முன்னாடியே ஒரு வார்னிங் குடுத்திருந்தாரு. நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும். பல நாளா வார்னிங் சொல்லிட்டு இருந்தோம். அமெரிக்கால ஒரு அசம்பாவிதம் நடந்து, அமெரிக்கா அதுக்கு காரணம் இவங்க தான்னு கைய காட்டிருவாங்களோ அப்படிங்கிறது போல பயம் இருக்கு அப்படிங்கிறது போல பல தரப்புல நம்ம பல டைம்ல இது போல செய்திகள் சொல்லியிருக்கோம். அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வார்னிங் குடுத்திருந்தார். அந்த ஸ்கிரீன்ஷாட் திருப்பி நம்ம அட்டாச் பண்ணலாம். கண்டிப்பா கிடைக்கும். தேடி எடுத்துடலாம். ஏன்னா அது ட்ரம்ப் அவர்கள். இந்த பாக்ராம் ஏர்பேஸ யாரு பில்டு பண்ணாங்களோ, அவங்களுக்கு அத திருப்பி தரல அப்படின்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா, பேட் திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, கடுமையான கண்டனங்கள், வார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறது போல ரிட்டர்ன் பண்ணியிருந்தாரு தேவதூதர். இப்போ அ அமெரிக்கால இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, திருப்பி செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பைடன் அவர்களோட காலகட்டத்தில தான் பின்வாங்குனாங்க. இப்ப யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது போல ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து லிஸ்ட் பண்ணி என்ன நடக்குது, அவங்கலாம் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க மாறி மாறி. ரிபப்ளிகன்ஸ் அமெரிக்கன்ஸ் கிட்ட இது போல டெமோக்ராட்ஸ் செய்யக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தப்பா இருக்கு. தீவிரவாதிகளை நாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. 9/11 அட்டாக் அப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நாட்ட கிளீன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப திருப்பி இது போல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் அவங்க தான் அப்படிங்கிறதுல ரிபப்ளிகன்ஸ் டெமோக்ராட்ஸ் மேல பிளேமிங் கேம் விளையாடுறாங்களா அப்படின்ற சில அனலிஸ்ட் தரப்பு கருத்துக்கள் இருந்தாலுமே, அதாவது ரொம்ப முக்கியம். சிவில் வார் அப்படிங்கிறது இதுதான். எதுக்காக அமெரிக்கால நேஷனல் கார்ட கேபிட்டல் சுத்தி போடுறாங்க? எல்லாரும் பேஸ்க்குள்ள போறாங்க. ஆர்மி பேஸ்க்குள்ள நாட்டோட தலைவர்கள்லாம் போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதான் அமெரிக்கா ஏன் அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாம போயிடுச்சா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதுக்கான காரணங்கள் அங்க இது போல அசம்பாவிதங்கள் நடந்துருமா? அது உள்நாட்டு சதியா இருக்குமா? அப்படிங்கிற கேள்விகள் பலது இருக்கு. ஏன்னா இப்போ செக்ரட்டரி ஆஃப் வார் ஹெக்ஸத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நேஷனல் கார்டோட அந்த கார்ட்ஸ்மென் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட எண்ணிக்கைய அதிகரிக்க போறாராமா வாஷிங்டன் டிசி. 500 நபர்களுக்கு மேல அதிகரிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த ரமனுல்லா அவர்கள் இருக்காங்க இல்லையா? சரி ரமனுல்லா, துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்க இல்லையா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்கானை சேர்ந்த நபர். அவர் சிஏஏவோட 10 வருஷமா பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இணைஞ்சு வேலை செஞ்சிருக்காரு கந்தஹார் பகுதியில. அப்படிங்கிற ஐடி கார்ட்லேருந்து பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவோட ஸ்பெஷல் ட்ரைனிங் அவருக்கு இருந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ அதனால தான் அடைக்கலம் கொடுத்து பைடன் அவர்களோட காலகட்டத்தில கூட்டிட்டு வந்துருக்காங்க. இப்ப இது போல ஒரு விஷயமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ அமெரிக்கா கண்ணு வச்சுட்டாங்க. சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு அப்படிங்கிற மேல ஆப்கானிஸ்தான் மேல கண்ண வச்சுட்டாங்க. குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்கர்கள் மேல தாக்குதல் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் பழிவாங்கும் விதமா வண்டி கட்டிட்டு அங்க போவாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா இங்க வெனிசுவேலால பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வண்டி கட்டிட்டு நின்னுட்டு இருக்கிறதுனால, அவங்க கையில பார்த்தீங்கன்னா, SHH-100 ஆன்டி ட்ரோன் வெப்பன் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த டெர்மினேட்டர் படத்த பார்க்குற மாரியே இருக்குது. ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கத்துலயும் நின்னுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் ட்ரெய்னிங்லாம் பார்த்தீங்கன்னா, காரன்காஸ் அ வெனிசுவேலாவோட கேபிட்டல். ஸோ அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் பார்த்தீங்கன்னா, ஏவக்கூடிய ட்ரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. காலை நேரமா இருந்தாலும் சரி, அங்க ஃபுல் போருக்கே பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலா ரெடி ஆயிட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க, நம்மள அடிக்கத்தான் போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தரப்புலருந்து ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்க சமயத்துல ரிப்போர்ட்டர்ஸ் தேவதூதர் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேள்விய கேட்டிருக்காங்க. ஏங்க உங்களுக்கே தெரியலையா? உக்ரைன் கிட்ட அதிகமா கேட்கிறீங்கன்னு. ரஷ்யாக்கு அதிகமா குடுக்க சொல்லி சொல்ற மாரி தெரியலையா? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்க. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மேப் எடுத்து பாருப்பா. ஃப்ரண்ட்ங்கிறது ஒரு டைரக்ஷன் தான் போகுது. இப்போ ஜாப்ரோசேசியால ரஷ்யா முன்னேறுனாங்கன்னா, டொனெஸ்க்ல உக்ரைன் முன்னேறுனாங்கன்னா, ஏதாவது பேசலாம். மேல கர்கீவ், சுமியிலிருந்து கீழ கெர்சன் வரைக்கும் ரஷ்யா தான் முன்னேறுறாங்கப்பா. ஒரே சைடு தான் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு என்ன கன்செஷன போய் கேட்பீங்க நீங்க? அ? அவன்கிட்ட போய் என்னத்த கேட்கறது? என்னத்த வுட்டு குடுக்க சொல்லி சொல்றது? ஏதோ ஒரு ஒரு பகுதியில வேணா முன்னேறாம இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது போல கேட்கலாமா? முன்னேறாதீங்க எங்களால முடியல. இது மட்டும் நம்மளோட பிட்டு. வந்து கேட்போமா? என்னன்னு போய் அவங்ககிட்ட கேட்கறது? அவங்களோட பெரிய கன்செஷன் என்ன தெரியுமா ரஷ்யா? சண்டைய நிறுத்துறது தான்.
இதுக்கப்புறமா எந்த ஒரு லேண்டையும் எடுக்காதீங்க அப்படிங்கிறது போல கேட்கறது தான் அவங்ககிட்ட பெரிய கன்செஷனே. அதுவே அவங்க செய்றாங்க. இதுக்கு மேல என்னத்த போய் கேட்கறது? போங்கப்பா போய் வேலைய பாருங்க அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு இவ்வளவு ஃபேவரா பேசுறாரே அப்படிங்கிற போல இருக்கு. ஏன்னா களம் இந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிற போல நம்ம சேனல்ல சொல்லும்போது கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது. உக்ரைனும் பண்றாங்க அப்படிங்கிறது போல பண்ணியிருந்தா ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது சொல்லியிருப்பாரு, எல்லாம் செஞ்சிருப்பாரு. ஃபேவரிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா சைடுல தான் களம் இருக்கு. ஸோ அதனால இயற்கை இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஃபேவரா இந்த பகுதியில இருக்கு. ஸோ அதனால உக்ரைனால எதுவுமே பண்ண முடியல. என்னைக்குமே இந்த சைடுல இருந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமா வந்துருது. இந்த சைடுல இருந்து போறது ரொம்ப திணறுது. அ வெஸ்ட் டூ ஈஸ்ட்ங்கிறது ரொம்ப திணறுது. ஈஸ்ட் டூ வெஸ்ட்ங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஹிட்லர் காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதே ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி ஓகே. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அது போல சொல்லிட்டாங்க. இப்ப மேக்ரான் அவர்கள் இந்த அப்படியே யூரோப் சைடுல வந்தோம் அப்படின்னா, மேக்ரான் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். வாலண்டியரா மிலிட்டரியில சேர ஆரம்பிச்சிடணும். சர்வீஸ் வாலண்டரி மிலிட்டரி சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணணும். பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை மொபைலைஸ் பண்ணி திரும்பியும் ஒரு ஒரு ஃபுல் ஆர்கிடெக்சருக்குள்ள கொண்டு வரணும். இது போல ஒரு விஷயத்துக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது இக்கட்டான சூழ்நிலைக்கு அப்படிங்கிறது போல பிரான்ஸ் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி என்ன பண்ண போறாங்க மேக்ரான் அவர்கள் ஆல்ரெடி அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங்கே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாடே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் த கண்ட்ரி அப்படிங்கிற போல நாட்டு மக்களே வந்து பண்ணா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மேண்டேட்டரி மொபைலைசேஷன் இது போல மேண்டேட்டரி மிலிட்டரி சர்வீஸ் அப்படிங்கிற கொண்டு வந்தாங்கன்னா என்ன நடக்கும் பிரான்ஸ் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரான்ஸ் ஒரு சைடு ஓகே. அடுத்தது ஸ்வீடன். ஸ்வீடன் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்களாமா. அதனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு க்ரூஸ் மிசைல்கள் அதிகமா வேணும். அதுவும் க்ரூஸ் மிசைல்னாலும் லாங் ரேஞ்ச் மிசைல்கள் அதிகமா வேணும். 2000 கிலோமீட்டராவது உள்ள போய் அடிக்கிற மாதிரியான எங்களுக்கு ஒரு மிசைல் ரேஞ்ச் கேப்பபிலிட்டிஸ் வேணும். அதை நாங்க இன்க்ரீஸ் பண்ண ஆசைப்படுறோம் அப்படிங்கிற ஸ்வீடன் ஒரு சைடு ரெடி ஆகிறாங்க. ஈரோப் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப நம்ம களத்துல வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லா போல் நோக்கி முன்னாடி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஓப்பன் கிரவுண்டு தான். அடுத்த ஹுலைபோல் தான். ஒரு ரிவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க கட் ஆயிட்டு இருக்கு. மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மேப் லோடு பண்றேன். முன்னாடி அதுல ரெட் கலர்ல வரையறேன். இல்ல ப்ளூ கலர்ல வரையறேன் இல்லையா? அது வந்து ரிவர். ரஷ்யன்ஸ் அந்த சைடுல முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இந்த மேப்போட மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரே ஜோன்ல மார்க் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனே வந்து அந்த ஹுலைபோலுக்கு வந்தாச்சு. வரலாறு சிறப்புமிக்க ஒரு பகுதி. ரஷ்யா ஹுலைபோலுக்குள்ள ஃபேப் குண்டுகள் அப்படியே மலைச்சாரல்கள் போல தூவி விட்டுருக்காங்க. இந்த ஹுலைபோல எடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது குப்பியான்ஸ்க்குன்னு சொன்னாங்க. அக்ரோஸ்க்குன்னு சொன்னாங்க. இப்போ ஹுலைபோல் போயிடுச்சு. அதாவது ஏதோ ஒரு சைடு நீங்க போய் அண்டை கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு சைடு போயிடுச்சு. இப்ப திருப்பி எல்லாத்தையும் ரீடைரக்ட் இந்த பக்கம் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிறவங்க அடிக்க ஆரம்பிச்சிடாங்க. ஸோ இதான் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சைட்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. முடியல. ஃபுல் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டை கொடுக்க முடியல. அதுக்கான காரணம் ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட் சைட்ல வந்துட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் லெபனானோட தெற்கு பகுதி அல் மஹதுயினா பேர் கொஞ்சம் கட்டாகல. ஸோ அந்த பகுதியில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. பல பகுதியில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. லெபனானோட தெற்கு பகுதிகளில் குறிப்பா அதிகமான ஏர் ஸ்ட்ரைக் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெகுலர் ரொட்டீன் மாதிரி வண்டி தொடச்சு வச்சுட்டு இருந்தா சரி வரா இல்லையா? கொண்டு போய் போட்டு வாங்க போங்க அப்படிங்கோல ரெகுலரா அந்த சைடு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அங்க வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா இந்த சிரியா ரொம்ப நாளா அமைதியா இருக்கே போடுங்க அங்க ஒரு ஆட்லெட் செல்லிங்க போடுங்க அப்படிங்கிறது போல சிரியாவோட தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கொந்தாரா அப்படி அல் கொந்தாரா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல். தெரியல என்ன நடக்க போகுது. ஏன்னா இஸ்ரேல் எல்லா பகுதியும் சுத்தி சுத்தி கொஞ்சம் கூட கேப் இல்லாம அடிக்கிறது பார்த்தா ஒண்ணு பயத்தோட உச்சகட்டத்துல இருக்கணும். இங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கு மேல அப்படிங்கிறது போல. இல்ல அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க சாலிடா இருக்காங்கன்னா அவங்க எதுக்காக பயப்படணும். இப்போ காசால இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஏன் வந்து திருப்பி எல்லா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துட்டே இருக்கு. பீஸ் டீல்னு சொல்லி எல்லாத்துக்கூடயும் சீஸ்ஃபயர் போட்டதுக்கு அப்புறமும் ஏன் இது போல செய்யறாங்க? ஒண்ணு அவங்களோட எல்லைகளை இதுதான் சான்ஸ்ன்னு விரிவுபடுத்த நினைக்கிறாங்களா? இல்ல பயத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறாங்களா? என்ன நடக்குமோன்னு தெரியல. பட் பதட்டம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலயும் பரவ ஆரம்பிச்சு. இப்போ உலக தலைவர்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க? இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்குவாங்களா? இல்ல வேர்ல்டு அட் குளோபல் கான்ஃபிளிக்ட் இதுக்குள்ள என்டர் ஆயிடுமா? என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நிறைய பேத்துக்கு யூடியூப் தரப்புல ஷேர் பண்ணப்படும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பையனும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.